இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவை ஆண்டின் பொது காலம் 19ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறது. கடந்த 2 வாரங்களாக நாம் வாசித்த வாசகங்கள், முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் உணவை பற்றி பேசுவதாக நாம் பார்த்தோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் முதல் வாசகத்தில் இப்படியாக வாசித்தோம். எலிசாவிடம் ஒருவர் உணவை கொண்டு வந்து கொடுக்க அவர் அதை பகிர்ந்து கொடுக்கிறார். நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த உணவை பகிர்ந்து உண்கிறார்கள். நற்செய்தியிலே வாசித்தோம். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு 5 அப்பங்கள் 2 மீன்களை அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறார். உணவு உண்ட ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 5000 என்று நாம் வாசிக்க கேட்டோம். இது கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் வந்த வாசகங்கள். 2 வாசகங்களிலும் உணவை மக்களுக்கு கொடுத்த அந்த பகுதிகளை வாசித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி முதல் வாசகத்தில் நாம் வாசித்தது, இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்க அவர்கள் கடவுளை நோக்கி, மோயிசனை நோக்கி முணுமுணுப்பதை பார்க்கிறோம். நாங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தாலும் கூட நாங்கள் பசியினால் இருந்ததில்லை. நாங்கள் அடிமை வேலை செய்தாலும் கூட எங்களுக்கு நிறைவான உணவு கிடைத்தது. உணவு பாத்திரத்தின் பக்கத்திலே, இறைச்சியினுடைய பாத்திரத்தின் பக்கத்திலே அமர்ந்து நாங்கள் உண்டோம். ஒரு அடிமை தேசத்தில் கூட நாங்கள் பட்டினியாய் சாகவில்லை. ஆனால் இந்த பாலைவனத்திலே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா செய்கிறீர் என்று மோயிசனை பார்த்து அந்த மக்கள் முறையிட, முணுமுணுக்க மோயிசன் கடவுளிடம் சொல்லுகிறார். அப்போது கடவுள் அவர்களுக்கு உணவு கொடுப்பதாக வாக்கு தத்தம் கொடுக்கிறார். உணவை கொடுக்கிறார். வானத்திலிருந்து மன்னாவை பொழியச் செய்கிறார். காடைகளை தந்து இறைச்சியை கொடுக்கிறார். இது கடந்த வாரம் முதல் வாசகத்தில் பார்த்தோம். மன்னாவை கடவுள் கொடுக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், 5000 பேருக்கு அப்பங்களை கொடுத்த பின்பு அடுத்த நாளும் இந்த மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். உணவை கொடுத்து இயேசுவை தேடி வருகிற போது இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வயிறாறு அப்பங்களை உண்டதால் என்னை தேடி வருகிறீர்கள், அடையாளங்களை கண்டதால் அல்ல. இயேசு உணவை விட மேலான ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார். வாழ்வு தருகிற உணவு நானே. கடந்த வாரமே தன்னை பற்றி, இந்த உலக வாழ்க்கையை விட மேலான ஒரு உலகத்தை அடைவதற்குண்டான உணவை பற்றி அவர் பேச தொடங்கினார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய வாசகங்கள், இன்றைய நற்செய்தி வந்திருக்கிறது. இயேசு நற்கருணையை பற்றி, தன்னுடைய உடலை பற்றி பேசுகிறார். நானே வாழ்வு தரும் உணவு, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று கடந்த வாரம் பேசினார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் படித்திருக்கிறோம் நற்செய்தி வாசகத்தில். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட உணவை பற்றி பேசப்படுகிறது. எலியா பாலைவனத்திலே பயணம் செய்கிறார். களைப்புற்று இருக்கிறார், உறங்குகிறார். அங்கே ஆண்டவருடைய தூதர் அவரை எழுப்பி உணவை கொடுக்கிறார். ஆக இந்த 3 வாரங்களும் நாம் பார்க்கிற, கடந்த 2 வாரங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கிற செய்தி என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் அது எலியாவாக இருந்தாலும், எலிசாவாக இருந்தாலும், மோயிசனாக இருந்தாலும் அவர்களுக்கு கடவுள் உணவு கொடுத்தார். அந்த உணவு இந்த உலகத்திலே வாழ்வதற்குண்டான உணவு, வயிற்றுக்குண்டான உணவு, உடலுக்குண்டான உணவு. புதிய ஏற்பாட்டில் இந்த 3 வாரங்களாக நாம் பார்ப்பது, முதல் வாரத்திலே அவருடைய பசியை போக்கிய உணவு, வயிற்றுக்குண்டான உணவு, அவருடைய உடலுக்குண்டான உணவை தந்த இயேசு அடுத்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் வேறு உணவை பற்றி பேசுகிறார்.
வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொல்லி தான் கொடுக்க போகிற உணவை பற்றி பேசுகிறார். ஆக பழைய ஏற்பாடு நம்முடைய உடலுக்கு தேவையான உணவை பற்றி பேசிக்கொண்டே வருகின்றன. புதிய ஏற்பாட்டிலே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே வயிற்றுக்குண்டான உணவையும் கடந்து வாழ்வுக்குண்டான உணவை பற்றி பேசுவதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக ஒரு 3 காரியங்களை இறைவன் நாம் எல்லோருக்கும் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திலிருந்து 2 சிந்தனைகளும், 2வது வாசகத்திலிருந்து ஒரு சிந்தனையும் நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த முதல் வாசகத்தினுடைய பின்னணியை தெரிந்து கொண்டு இந்த செய்திகளுக்கு நாம் செல்வோம். முதல் வாசகத்திலே எலியா பாலைவனத்திலே படுத்து இருக்கிறார். அவருக்கு வானதூதர் உணவு கொடுக்கிறார். என்ன நடந்தது என்றால், ஆகாபு என்கிற மன்னன், அவருடைய மனைவி இசபேல் இருவரும் இஸ்ராயேல் மக்களுடைய கடவுள் அவர்களை வழிநடத்திய அந்த உண்மையான கடவுளை மறந்துவிட்டு பாகால் என்கின்ற ஒரு தெய்வத்தை வழிபடுகிறார்கள். தங்களுடைய மக்களையும் வழிபட சொல்லுகிறார்கள். போலியான இறைவாக்கினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எலியா இதை கண்டிக்கிறார். நீங்கள் உண்மையான கடவுளை விட்டுவிட்டு போலியான சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே போலியான இறைவாக்கினர்களுக்கும் எலியாவுக்கும் ஒரு போட்டி நடைபெறுகிறது. யாருடைய கடவுள் உண்மையான கடவுள்? அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். இருவரும் பலிப்பீடங்களை அமைக்கிறார்கள். எலியா ஒரு பக்கம் பலிப்பீடம் அமைக்கிறார், இந்த போலியான இறைவாக்கினர்கள் பலிப்பீடம் அமைக்கிறார்கள். அந்த பலிப்பீடத்தின் மீது எரி பலிகளை வைக்கிறார்கள். இப்போது போட்டி என்னவென்றால், வானத்தில் இருந்து நெருப்பு வந்து எந்த பலிப்பீடத்தில் இருக்கிற பலியை எரித்து அது கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த கடவுள் நிஜமான உண்மையான கடவுள். இதுதான் போட்டி. இந்த போலியான இறைவாக்கினர்கள் காலையில் இருந்து மாலை வரையிலும் தங்களுடைய கடவுளை அவர்கள் அழைக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேண்டுகிறார்கள். இந்த பலிப்பொருளை சுட்டெரிக்கும்படியாக அவர்கள் கத்துகிறார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் போலியான தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருப்பதனால் அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. எலியா அவர்களை பார்த்து நகைக்கிறார், கேலி செய்கிறார். இன்னும் சத்தமாக கத்துங்கள், இன்னும் உறக்க கத்துங்கள். ஒருவேளை உங்களுடைய கடவுள் உறங்கி கொண்டிருக்கலாம், தூங்கிக் கொண்டிருக்கலாம், எனவே நீங்கள் சத்தமாக கத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை நகைக்கிறார். மாலை வரையிலும் ஒன்றும் நடக்கவில்லை. மாலையிலே எலியா தன்னுடைய பலிப்பீடத்தில் இருக்கிற பலியிலே தண்ணீரை ஊற்றுகிறார். பலிப்பீடத்தை சுற்றிலும் தண்ணீரை ஊற்றுகிறார். ஊற்றி அதன் பின்பாக கடவுளை நோக்கி அழைக்கிறார். அவர் அழைத்த உடனே அந்த பலிப்பீடத்திலே நெருப்பு வந்து அந்த பலிப்பீடத்தை சுட்டெரிக்கிறது. பலியை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். உண்மையான கடவுள் யாவே கடவுள் என்பதை எலியா அங்கே அந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உண்மையான கடவுள் யார் என்று வெளிப்படுத்திய உடனே இவர்கள் எல்லோரும் எலியா சொன்னதை ஏற்றுக்கொண்டு மனமாறவில்லை, மாறாக பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மிக குறிப்பாக அரசனுடைய மனைவி அந்த இசபேல் இவனை எலியாவை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட அவர் பாலைவனத்துக்கு ஓடுகிறார். தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடுகிறார். அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்தில் அவர் மனம் நொந்து சொல்லுகிறார், நான் இன்னும் எதற்காக வாழ வேண்டும், இன்னும் எதற்காக நான் இருக்க வேண்டும், நான் செத்து மடியக்கூடாதா என்றெல்லாம் சொல்லி கடவுள் மீது கோபம் கொள்கிறார். ஏனென்றால் உண்மையான கடவுள் நீர்தான் என சொன்ன பின்பு எனக்கு வந்த கதியை பாருங்கள். இப்ப நான் என்னுடைய உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், நீங்க கூட என்னை பாதுகாக்கல. நீதான் உண்மையான கடவுள் சொன்ன பின்னாடி எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, வாழ்வுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அந்த முறையிட்டு
கடவுளிடம் எழுப்பி அந்த பாலைவனத்திலே தப்பித்து கொண்டு ஓடுகிறார். அந்த இடத்தில் களைப்புற்று அவர் பாலைவனத்திலே உறங்குகிறார். அந்த சூழ்நிலையிலே தான் இந்த முதல் வாசகம் வருகிறது. ஆண்டவருடைய தூதர் அவரை எழுப்புகிறார், எழுப்பி உணவு கொடுக்கிறார். உணவு கொடுத்த பின்பு மீண்டும் அவர் உறக்கம் அடைகிறார், தூங்குகிறார். மீண்டும் ஆண்டவருடைய தூதரை தட்டி எழுப்பி மீண்டும் சாப்பிடு என சொல்லுகிறார். ஏனென்றால் நீ நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. அவர் உணவை உண்கிறார். 40 நாட்களும் 40 இரவும், 40 பகலும் 40 இரவும் அவர் பயணம் செய்து ஒரேபு என்கிற கடவுளுடைய மலைக்கு சென்று அடைகிறார். இதன் முதல் வாசகம். இன்றைய வாசகத்தின் வழியாக ஒரு 3 கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். ஒன்று, முதல் வாசகத்தில் எலியா உண்மையான கடவுள் யார் என சொன்னார். அதனால் அவருக்கு வந்தது ஆபத்து. யாவே கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்தியதால், உண்மையை சொன்னதால், நிஜத்தை சொன்னதால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவருடைய உயிருக்கு ஆபத்து வருகிறது. அவர் தப்பித்து ஓடுகிறார். முதல் வாசகத்தில் எலியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அவர் உண்மையை பேசினார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கிறோம். இயேசு வானின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே என்று சொல்லுகிற போது அங்கே இருக்கிற மக்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், என்ன பேசுறான் இந்த ஆளு, வானின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய அப்பா சூசேப்பு, யோசேப்பு நமக்கு தெரிந்தவர்கள், மரியா நமக்கு தெரிந்தவர்கள், இவர் நாசரேத்தை சேர்ந்தவர் என்பது நமக்கு தெரியும், இவர் எங்கிருந்து வந்தார் என்று நமக்கு தெரியும். அப்படி இருக்க வானின்று இறங்கி வந்தேன் என இவர் சொல்லுகிறாரே என்று இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சொன்ன உண்மையை, அவர் வானின்று இறங்கி வந்த உயிருள்ள கடவுளுடைய மகன் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் சிந்தனை, உண்மை ஏற்றுக்கொள்ளப்படாத நிலை. முதல் வாசகத்தில் எலியா உண்மையை சொன்னார், யாவே கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று சொன்னார். அந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை தாக்குகிறார்கள், உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறார்கள். இங்கே இயேசு உண்மையை சொல்கிறார், நானே கடவுள், நானே உண்மையான இறைமகன், வானின்று இறங்கி வந்த உயிருள்ள மீட்பர் என்று சொல்லுகிற போது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, முணுமுணுக்கிறார்கள். நீ எங்கிருந்து வந்தவன் என்பது எனக்கு தெரியும், உன்னுடைய குடும்பம் யார், உன் பெற்றோர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் என்று இயேசு சொல்ல உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் செய்தி இன்று நமக்கு இதுதான் கொடுக்கப்படுகிறது. உண்மைகள் அவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. உண்மை உள்ளவராக நீங்கள் இருந்து பாருங்கள், உண்மை உள்ளவராக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அது எந்த விதத்தில் ஆனாலும் சரி. உங்கள் தொழிலில் உண்மை உள்ளவராக இருந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். உங்கள் உறவுகளில் உண்மை உள்ளவராக இருந்தால் நீங்கள் மறுதலிக்கப்படுவீர்கள், தூற்றப்படுவீர்கள். உங்கள் பேச்சில் உண்மை உள்ளவராக இருந்தால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள், ஒதுக்கப்படுவீர்கள். இது நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்டிருக்கிற உண்மை. நாம் உண்மையாகவே பல சமயத்தில் உண்மை பேசுவதால், உண்மையோடு இருப்பதால், உண்மையாக நடந்து கொள்வதால், மனசாட்சியின்படி நடந்து கொள்வதால் நாம் வெறுக்கப்படுவோம். உண்மையை பேசுகிற போது நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அல்லது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் நான் உண்மையற்றவனாக மாறிவிட முடியுமா? மற்றவர்கள் நான் உண்மையாக இருப்பதனால், என் தொழிலில் உண்மையாக இருப்பதனால், என் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பதால், நான் நேர்மையாக இருப்பதால், உண்மையை பேசுவதால் மற்றவர்கள் இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா என்றால் அங்குதான் கிறிஸ்துவ மதிப்பீடு வருகிறது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே ஏமாத்துறாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள்,
பொய்யாக பழகுகிறார்கள், பொய்யாக சம்பாதிக்கிறார்கள், தவறான வழியில் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை முன்னுக்கு வருது, பணக்காரர்களாக மாறுகிறார்கள், செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். எல்லாம் ஏமாத்துறாங்க, பொய் பேசுறாங்க, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறாங்க, உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க நல்லா இருக்கிற போது நான் மட்டும் ஏன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும்? இந்த டவுட்டு, இந்த சந்தேகம், இந்த குழப்பம் நமக்கும் பல சமயத்தில் வருவது உண்டு. நான் மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும்? நான் மட்டும் ஏன் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டாம்? பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய சவால். நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்றால், இயேசுனுடைய நற்செய்தியை பின்பற்றுகிறோம் என்றால் நாம் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். எப்போது? உண்மைக்காக நாம் வாழ்கிற போது நமக்கு துன்பம் வந்தாலும் கூட உண்மையை அறிவிப்பது என் பணி இயேசு சொல்லுகிறார். உண்மையை வெளிப்படுத்துவதே என் பணி என்று இயேசு சொல்லுகிறார். உண்மையை அறிவிக்கவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அது நம்முடைய குடும்பத்துக்கானாலும் சரி, நாம் வேலை செய்கிற இடமானாலும் சரி, அல்லது நாம் இருக்கிற வாழ்கிற பகுதியானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆண்டவருக்கு நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்? பிரியமானவர்களே, இன்றைக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பதை விட நடித்தால் நல்லவர்களாக மாற முடியும். நடித்தால், போலியாக இருந்தால் நாம் மிக எளிதாக பணக்காரர்களாக அல்லது புகழ் சம்பாதிக்கிறவர்களாக இருக்க முடியும். போலியாக பேசினால், போலியாக வாழ்ந்தால் மற்ற மத்தியிலே நாம் பிரபலம் அடைய முடியும். ஆனால் உண்மை உள்ளவர்களாக இருக்கிற போது நாம் மற்றவருடைய எதிர்ப்புக்கும் மற்றவருடைய கோபத்திற்கும் உள்ளாக வேண்டி இருக்கிறது. அதனால் நான் என்னை மாற்றிக்கொள்ளப் போகிறேனா? நான் யாருக்கு உண்மை உள்ளவராக இருக்க போகிறேன்? இந்த உலகம் என்னை போலியாக வாழச் செய்கிறது, போலியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது, போலியாக நான் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இவர்களுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க போகிறேனா, அல்லது என் கடவுளுக்கு நான் உண்மையுள்ளவராக இருக்க போகிறேனா? உண்மை கசக்கும், உண்மை ஆபத்தை ஏற்படுத்தும், உண்மை நமக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆனால் இயேசு உண்மையை பேசினாலும், அவர்கள் தன்னை வெறுத்தாலும் முணுமுணுத்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் உண்மையோடு பேசினார், உண்மையாக இருந்தார். எலியா உண்மை பேசினால் தனக்கு ஆபத்து வரும் என்றாலும் அவர் உண்மையை பேசுகிறார், உண்மையாக கடவுளுக்கு சான்று பகருகிறார். நான் என் வாழ்க்கையில் என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, நான் பணி செய்கிற இடத்துக்கு, என் உறவுகளுக்கு, என் திருச்சபைக்கு, என் கடவுளுக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவளாக இருக்கிறேன்? இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது செய்தி, உண்மையை பேசுகிற போது எலியா உயிருக்கு பயந்து தனித்து விடப்படுகிறார். He was alone. அவர் கூட யாருமே இல்லை. பாலைவனத்திலே தன்னந்தனியாக இருக்கிறார், பசியோடு இருக்கிறார். எல்லோரும், மக்கள் யாருமே அவரை பின்தொடர்ந்து வரவில்லை. உண்மையை பேசுகிற போது அடுத்ததாக அவருக்கு வருவது, அவர் தனித்து விடப்படுகிறார். எலியாவுக்கென யாரும் இல்லை. உயிருக்கு ஆபத்து, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியல. எலியாவுக்கு பாலைவனத்தில் தனித்து விடப்படுகிறார். தன்னுடைய வாழ்க்கை இந்த பாலைவனத்திலே முடிந்துவிடும். என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போயிற்று. இனிமேல் நான் மீண்டும் என்னுடைய நாட்டுக்கு செல்ல முடியாது. இனிமேல் நான் இருந்த இடத்துக்கு செல்ல முடியாது. என் மக்களை பார்க்க முடியாது, அவர்களுக்கு போதிக்க முடியாது. எனவே நான் என் உயிருக்காக பயந்து வந்திருக்கிறேன். பயம், அச்சம், தனிமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலியா பாலைவனத்தில் இருக்கிறார்.
கடவுளை நம்பியவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதுதான் இங்கு எலியாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற இரண்டாவது செய்தி. தனித்து விடப்பட்ட அந்த எலியாவுக்கு ஆண்டவருடைய தூதர் வந்து உணவை கொடுக்கிறார். எலியா தனித்து விடப்பட்டது போல அவர் நினைத்தாலும் கடவுள் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தனித்து விடப்படவில்லை. மக்கள் உன்னை வெறுக்கலாம், உன் மக்கள் உன்னை வெறுக்கலாம், உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம், உனக்கு துன்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன். எலியாவுக்கு உணவை கொடுக்கிறார் ஆண்டவருடைய தூதர். அவரை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், சக்தியை கொடுக்கிறார். நீ இன்னும் நடந்து செல்வதற்குண்டான பலம் வேண்டும், எழுந்து சாப்பிடு, உணவை உட்கொள் என்று சொல்லி அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய, பலம் கொடுக்கக்கூடிய, ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவை கடவுள் கொடுக்கிறார். அங்கே ஏதோ பக்கத்தில் ஒரு மரத்துலேயோ ஒரு கிளையிலையோ இருக்கக்கூடிய ஒரு கனியை எடுத்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடு அப்படி கூட சொல்லலை. அவரே உணவை கொடுக்கிறார். அந்த உணவை கொடுப்பதின் வழியாக ஆண்டவர் எலியாவுக்கு சொல்கிற செய்தி என்ன? நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை மக்கள் வெறுத்தாலும், உன்னை இந்த மன்னன் வெறுத்தாலும், நாடு வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை, நீ என்னுடையவன். எலியாவுக்கு இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தை சொல்கிறார், நானே உண்மையான உணவு, என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான். எலியா 40 நாட்கள் 40 பகல் 40 இரவு பயணம் செய்ய வேண்டும் என்று வானதூதர் சொல்கிறார். எழுந்து சாப்பிடு, நீ நீடிய தூரம் பயணம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, திருச்சபை நாம் பயணம் செய்கிற திருச்சபையாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலேயே இருப்பதற்காக பிறக்கவில்லை. நாம் இந்த உலகத்தை விட்டு விண்ணுலக வாழ்வுக்கு செல்ல வேண்டும். We are on the way. நாம் பயணிக்கிறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அடுத்த வாழ்வை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எலியா பாலைவனத்திலே ஒரேபு மலையை நோக்கி, ஆண்டவருடைய மலையை நோக்கி பயணம் செய்தது போல நாமும் ஆண்டவருடைய இடத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் எலியாவுக்கு தன்னந்தனியாக பயத்தில் அச்சத்தில் இருக்கிற போது ஆண்டவர் உணவை கொடுத்தது போல, பிரியமானவரே, இந்த உலக வாழ்க்கையில நாம் துன்பங்களை சந்திக்கிற போது, கஷ்டங்களை சந்திக்கிற போது, பிரச்சனைகளை சந்திக்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளை சந்திக்கிற போது, தனிமையை சந்திக்கிற போது நமக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்காக எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட உணவை போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உணவுதான் வாழ்வு தருகிற உணவு, நற்கருணை. இந்த பயணத்திலே, இந்த உலக வாழ்க்கை பயணத்திலே நமக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய, சக்தி கொடுக்கக்கூடிய, ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரே உணவு இந்த நற்கருணை. கடவுள் கொடுத்த அந்த உணவை உண்ட எலியா 40 நாட்கள் பயணம் செய்கிறார். 40 நாட்களுக்குண்டான அந்த தெம்பு, அந்த வலிமை, அந்த சக்தி, அந்த பலம், அந்த ஒரு உணவு கொடுக்கிறது எலியாவுக்கு. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் விண்ணக வாழ்க்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நற்கருணை கொடுக்கப்படுகிறது. உட்கொள்ள வேண்டும் என்று கடவுள் அழைக்கிறார். என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான், வந்து சாப்பிடுங்கள் என்று அழைக்கிறார். ஆனால் இந்த உணவை நம்பி எத்தனை பேர் நாம் வருகிறோம்? இந்த உணவு எனக்கு தேவை, இந்த உணவு எனக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது, இறைவனுடைய பாதுகாப்பு எனக்கு கொடுக்கக்கூடியது, இறைவன் என்னோடு இருக்கிறார், உலகம் முடிய மட்டும் நான் என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன என் தேவன், என் கடவுள் என்ற நற்கருணை வடிவிலே என்னோடு இருக்கிறார். இதை உண்பவன் ஒருபோதும் சாகான் என்று சொன்ன கடவுள் என்னை வாழ வைப்பார். என் தனிமையிலே, என் கஷ்டத்திலே, என் துன்பத்திலே, என் பிரச்சனைகளே எனக்கு வாழ்வை கொடுப்பார் என்று எத்தனை பேர் இந்த நற்கருணையை நம்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம்? பிரியமானவர்களே, இந்த உணவு எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட உணவை விட சக்தியானது. எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட உணவை விட இது வல்லமையானது. ஏனென்றால் நாம் உட்கொள்கிற இந்த உணவு வெறும் சதை அல்ல,
இயேசு என் சதையை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் ரத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நாம் உண்கின்ற இந்த நற்கருணை இயேசு ஏதோ தன்னுடைய சதையை கொடுக்கிறார் அல்ல. It is not something. Eucharist is not something. It is someone. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. நற்கருணை என்பது ஏதோ something அல்ல. is someone, that is Jesus. நான் இயேசுவை ஏதோ உணவாக உட்கொள்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம் அல்ல. நற்கருணை உட்கொள்கிற போது நான் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நற்கருணை யூக்கரிஸ்ட் இஸ் சம்திங் கிடையாது. இட் இஸ் someone. நான் நற்கருணை வாங்குகிற போது இயேசுவை வாங்குகிறேன், இயேசுவை உட்கொள்கிறேன். இஸ் a person. It is not flesh. வெறும் சதை அல்ல. நான் உண்பது வெறும் சதை அல்ல. I am taking Jesus as a person. ஒரு மனுஷனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இயேசு எனக்குள் வருகிறார். நான் நற்கருணை உட்கொள்கிற போது இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு வருகிற போது பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த துன்பத்தில் இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற சிந்தனையில், நம்பிக்கையில் நான் நற்கருணையிலே பங்கெடுக்கிற போது, அந்த இயேசு என்னோடு இருக்கிற போது நான் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இப்ப நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்கிறது? நான் குறை சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். இயேசு அல்லது நற்கருணையை உட்கொள்கிற நம்முடைய நம்பிக்கை திருப்பலியோடு முடிந்து விடுகிறது. நற்கருணையினுடைய பலம், நற்கருணையுடைய சக்தி, நற்கருணையுடைய வல்லமை திருப்பலியோடு முடிந்து போகிறது. அதனால்தான் பிரச்சனை. வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை தாங்க முடியல, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியல. ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசுவை நான் உட்கொண்டிருக்கிறேன். இஸ் a person. அவர் ஒரு நபர், அவர் ஒரு ஆள், அவர் என்னோடு பயணிக்கிறார். நான் துன்பப்படுகிற போது அவர் என்னோடு இருக்கிறார், நான் கஷ்டப்படுகிற போது அவர் என்னோடு இருக்கிறார், நான் வேதனைப்படுகிற போது அவர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிற கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற இந்த நம்பிக்கையிலே நான் வாழ்கிற போது அது எனக்கு வாழ்வு கொடுக்கிற உணவாக மாறும், அது எனக்கு வழிகாட்டுகிற உணவாக மாறும். ஏதோ பூசைக்கு வந்து நற்கருணை உட்கொண்டேன், பூசை முடிஞ்சோன்னா அதை மறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வாழ்வு கொடுக்காது, அது எனக்கு வழியை காட்டாது, அது இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு வராது. பிரியமானவர்களே, நாம் நற்கருணையை, கடவுள் நமக்கு நற்கருணையை கொடுத்திருப்பது என்ன, எதற்கு என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் துன்பப்படுகிற போது, துவண்டு போகிற போது, கஷ்டப்படுகிற போது, கவலைப்படுகிற போது, பிரச்சனைகளை சந்திக்கிற போது, துன்பங்களை சந்திக்கிற போது, சவால்களை சந்திக்கிற போது என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை கொடுப்பதுதான் நற்கருணை. It is not something, but it is a person. It is someone. அவரைத்தான் நான் நற்கருணையாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இரண்டாவது செய்தி என்னன்னா, எலியா தனித்து விடப்பட்ட போது ஆண்டோடைய பாதுகாப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி முதல் வாசகம் நமக்கு சொல்லி, நற்செய்தி வாசகத்தில் அதைத்தான் ஆண்டு நமக்கு உறுதிப்படுத்துகிறார். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான், அவன் வாழ்வை பெற்றுக் கொள்வான். நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு வாழ்வை நான் கொடுக்கிறேன், கலங்காதே, அஞ்சாதே, பயப்படாதே, என் மேல நம்பிக்கை கொள். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது செய்தி. பிரியமானவர்களே, அப்ப இந்த நற்கருணையை நான் மிகுந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் உட்கொள்கிற போது அது எனக்குள்ளே ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும். இயேசு எனக்குள்ளே வருகிறார் என்றால், இயேசுவை நான் உட்கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது என்றால், உண்மையாகவே இயேசு என்னை ஆட்கொள்கிறார் என்றால் நிச்சயமாக நற்கருணை உட்கொள்கிற அனைவரிடத்திலும் மாற்றம் நிச்சயமாக நடக்கும். அதுதான் மூன்றாவது சிந்தனை இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நமக்கு பவுலடியார் கொடுக்கிறார். இரண்டாவது வாசகத்திலே நாம் படித்த அந்த வாசகம், அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு புதிய வாழ்வுக்கான விதிமுறைகள். புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் புதிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். If I say I am a new person, நான் ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டேன், நான் ஒரு புது மனுஷனா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னா
கீழ் வருகிற விஷயங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். அதுதான் எபேசியர் திருமுகத்தில் பவுலடியார் 2வது வாசகத்தில் சொல்றார், நீ புதிய மனிதனாக இருக்கிறாய் என்றால் உனக்குள் இது இருக்க வேண்டும். அப்ப நற்கருணை வாங்குகிற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புதிய மனிதனாக வாழ அழைக்கப்படுகிறார். நாம் புதிய மனிதர்களாக வாழ வேண்டும். அப்ப நாம் புதிய மனிதர்களாக வாழ்கிறோம் என்றால் என்ன அடையாளம்? அதுதான் இன்னைக்கு 2வது வாசகம் சொல்லுது. 3வது செய்தியாக அந்த விஷயங்கள். முதல் விஷயமாக, நான் புதிய மனுஷனா மாறிட்டேன், புதிய மனிதனாக மாறியிருக்கிறேன் என்றால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தூய ஆவியாருக்கு வருத்தம் விளைவிக்க மாட்டீர்கள். கடவுளுடைய ஆவியாருக்கு நீங்கள் துன்பம் கொடுக்க மாட்டீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் சொல்றார், நீங்கள் புதிய மனிதனாக மாறினால் ஆவியானவரை, தூய ஆவியானவருக்கு துன்பம் வர வைக்க மாட்டீங்க. இப்ப நம்ம யோசிக்கலாம், நாம எங்க தூய ஆவியானவருக்கு துன்பத்தை கொடுக்க போறோம்? அவர் எங்கோ இருக்கிறார், அவருக்கு எப்படி நான் துன்பத்தை கொடுக்க போறது? நாம் எப்போதெல்லாம் கடவுளுடைய வழியை விட்டு விலகி போகிறோமோ, கடவுளுடைய நற்செய்தியை விட்டு விலகி போகிறோமோ, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழாமல் இருக்கிறோமோ, அப்போதெல்லாம் நமக்குள் இருக்கிற தூய ஆவியானவர் வருத்தப்படுகிறார். ஒரு பையன் அல்லது ஒரு மகன், ஒரு மகள் கெட்டு போவதை பார்த்து தாயும் தந்தையும் மகிழ்வதில்லை. பிள்ளைகள் கெட்டு போவதை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. அப்ப நான் கடவுளுடைய வழியிலிருந்து விலகி பாவத்துக்கு செல்கிறேன் என்றால் எனக்குள் இருக்க தூய ஆவியானவர் எப்படி சந்தோஷப்படுவார்? அவர் எப்படி மகிழ்ச்சி அடைவார்? ஆக என்னுடைய பாவ வாழ்க்கை தான் தூய ஆவியாரை துன்பம் வரை செய்கிறது, தூய ஆவியாருக்கு துன்பம் விளைவிக்கிறது. எனவே புதிய வாழ்வை வாழ்கிறவர்கள் பாவத்திலிருந்து புண்ணிய வாழ்வுக்கு வருவார்கள். அவங்க தூய ஆவியாரை துன்பப்படுத்த மாட்டாங்க. ஒன்று. அப்ப நற்கனை வாங்குகிற ஒவ்வொருவரும் புதிய வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் பாவத்தை விட வேண்டும். பாவத்தை விட்டாதான் நாம் தூய ஆவியாரை மகிழ்விப்போம். ஒன்று. இரண்டாவது, இதை 2வது வாசகத்தில் சொல்கிறார். 2வது விஷயமாக, புதிய வாழ்வு வாழ்கிறவர்கள் மனக்கசப்பு, சீற்றம், சினம், பழிச்சொல், கூச்சல், சண்டை இவைகளை விட வேண்டும். புதிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள், மனமாற்றம் அடைகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். என்னது? மனக்கசப்பு, சீற்றம், சினம், பழிச்சொல், சண்டை, கூச்சல் இவைகளில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள். பிரியமானவர்களே, நம்ம பெரிய சண்டை, பெரிய கோபங்கள், மிகப்பெரிய ஒரு அடிதடி சண்டை அப்படி நாம் ஈடுபடாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திலே நாம் மனக்கசப்பை ஏற்படுத்துவதாக இருக்கலாம். பிள்ளைகளை, பெற்றோர்களை நாம் காயப்படுத்துவதாக இருக்கலாம். நம்முடைய சொல்லினால், நம்முடைய கோபத்தினால் அவர்களுக்கு எரிச்சல் மூட்டலாம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். புதிய வாழ்வுக்கு வருகிறவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். நற்கனியை பெறுகிறவர்கள் புதிய வாழ்வுக்கு வருகிறார்கள் என்றால், நற்கனியை பெறுகிறவர்கள் மனமாற்றத்துக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களிடம் இது இருக்க முடியாது. அவங்க சண்டை போட மாட்டாங்க, அவங்க சீற்றம் அடைய மாட்டாங்க, மனக்கசப்பை ஏற்படுத்த மாட்டாங்க, கூச்சல் போட மாட்டாங்க, பழிச்சொல் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்கிறோம் என்றால் நாம் புதிய வாழ்வுக்கு வரல. நாம் உட்கொள்கிற நற்கருணை பயனற்று போகிறது, அது வேலை செய்யல. மூன்றாவது, நற்கருணை உட்கொள்கிறவர்கள் புதிய வாழ்வுக்கு வருவார்கள். அவர்களிடம் காணக்கூடிய அடுத்த பண்பு என்னவென்றால் அவர்கள் பரிவு காட்டுவார்கள். கைண்ட்னஸ், பரிவு காட்டுவார்கள். ஆயினில்லா ஆடுகளை போல் அவர் இருந்தமையால் ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டார். பிரியமானவர்களே,
அடுத்தவர்கள் மீது அடுத்தவர்களுடைய துன்பத்தை பார்த்து அவர்கள் மீது அக்கறை கொள்வதுதான் பரிவு. அடுத்தவர்களுடைய துன்பம் என் துன்பமாக மாற வேண்டும், அடுத்தவர்களுடைய கஷ்டம் என் கஷ்டமாக மாற வேண்டும். அப்படி மாறுகிற போது நான் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பரிவின் அடையாளங்கள். இப்ப பரிவு என்பது என்ன? அடுத்தவர் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுவது, அவருடைய கஷ்டத்தை என் கஷ்டம் போல நான் உணர்வது. ஆயினில்லா ஆடுகளை போல் இருந்தமையால் இயேசு அவள் மீது பரிவு கொண்டார், அவருடைய துன்பத்தை அனுபவிச்சார். ஒரு ஆயின் இல்லைன்னா அந்த ஆட்டுக்கு எவ்வளவு துன்பம். தீனி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது, வழி நடத்துவதற்கு ஆள் இல்லை, எப்படி போகணும் எங்க போகணும் தெரியாது. அந்த பெயின், அந்த வலியை ஆண்டவர் உணர்ந்தார். எனவே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். ஆக ஒரு நற்கனியை உட்கொள்கிற ஒரு கிறிஸ்தவன் அடுத்தவர்களுக்கு பரிவு காட்டுபவனாக இருந்தால்தான் அவன் புதிய வாழ்வை பெற்றவனாக இருக்கிறான். யார் எப்படி போனால் எனக்கு என்ன, யார் எந்த துன்பம் கண்டால் எனக்கு என்ன, யார் எந்த கஷ்டத்தில் இருந்தால் எனக்கு என்ன, நான் சுகமாக இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன் என்று நாம் இருக்கிறோம் என்றால் நாம் பரிவு காட்டவில்லை. நற்கனியை உட்கொள்கிறவர்கள் அடுத்தவர்கள் மீது பரிவு காட்ட அழைக்கப்படுகிறார்கள். நான்காவது, புதிய வாழ்வை வாழ்கிறோம் என்று சொன்னால் நற்கதினை நம்மை புதிய வாழ்வுக்கு கொண்டு போய் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இரண்டாம் வாசகம் சொல்லுது, மன்னியுங்கள். மன்னிப்பு. நான் நற்கதியை வாங்குவேன், நற்கதியை உட்கொள்வேன், ஆனால் என்னால் அடுத்தவர்களை மன்னிக்க இயலாது, மன்னிக்க முடியாது. பிரியமானவர்களே, எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். மன்னிப்பு என்பது எளிமையான விஷயம் அல்ல. மன்னிப்பு என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல. மன்னிக்க முடியாத நிலைமை என்று எல்லோருக்குமே இருக்கிறது. நம்முடைய சொந்த முயற்சியால் நாம் மன்னிக்க இயலாது. அது ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் நிறைகிற போதுதான் மன்னிக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படும். நற்கருணை அந்த வலிமை நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ நற்கனையை வாங்குகிறவர்கள் உண்மையாக அதை ஃபீல் பண்ணாங்க, நற்கனுடைய வல்லமையை உணர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால் மன்னிக்க முடியும். அது ஏனோ தானோ என்று நற்கனை உட்கொண்டு செல்கிறவர்கள் மன்னிப்பதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நோ சான்ஸ். நற்கனை மன்னிப்புக்கு அழைத்து செல்கிறது. இறுதியாக இரண்டாம் வாசகம் சொல்கிறது, கடவுள் உங்கள் மீது அன்பு காட்டியது போல நீங்கள் மற்றொரு மீது அன்பு காட்டுங்கள். நற்கனியை உட்கொள்கிறவர்கள் கடவுளை போல அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்களை தொகுத்து ஓரிரு வரிகளில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் செய்தி, இறைவன் நம்மை உண்மை உள்ளவர்களாக அழைக்கிறார். உண்மை உள்ளவர்களாக, மனசாட்சிக்கு ஏற்றால் போல, ஆண்டவருடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்றால் போல உண்மை உள்ளவராக இருக்க அழைக்கிறார். ஆனால் அது எளிதானதல்ல, துன்பம் வரும். எலியா துன்பப்பட்டார், இயேசு புறக்கணிக்கப்பட்டார், முணுமுணுக்கிறாங்க. ஆனால் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். முதல் செய்தி. இரண்டாவது, அப்படி நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிற போது துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள் வருகிற போது நாம் தனித்து விடப்படுவதில்லை. இறைவன் நம்மோடு இருக்கிறார். எலியாவோடு ஆண்டவர் இருந்தார். தந்தையான கடவுள் இயேசுவோடு இருக்கிறார். நாம் துன்பப்படுகிற போது நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு நற்கனை நமக்கு தந்து அதை உறுதிப்படுத்துகிறார். உலகம் முடியும் மட்டும் நான் இந்நாளும் உங்களோடு இருக்கிறேன், எனவே கவலை வேண்டாம். மூன்றாவது செய்தியாக, நற்கனி உட்கொள்கிறவர்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த புதிய வாழ்வது என்பது என்ன என்றால், தூய ஆவிக்கு எதிராக அல்லது தூய ஆவியை வருத்தப்படும்படியாக நாம் வாழக்கூடாது. அது பாவத்திலே வாழக்கூடாது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே மனக்கசப்பு, சீற்றம், இந்த கோபங்கள், தாபங்கள் இவையெல்லாம் நாம் தவிர்க்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும்.
மூன்றாவது, அடுத்தவன் மீது பரிவு காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். 5, இறைவன் நம்மை அன்பு செய்வது போல நாமும் அடுத்தவர்களை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ்கிற போது உண்மையாகவே நற்கருணை நம்மை விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்லும்.